அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதாரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா பிரகாசம். இன்னைக்கு நம்ம ஒரு பாதுஷா ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸிங்க, செய்யறது ரொம்ப ஈஸி. ஆனால் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் மைதா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு வந்து மைதாவில் தாங்க செய்ய போகிறேன். கடையில் வந்து அவங்க டால்டா போடுவாங்க, டால்டா போட்டு தான் செய்வாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேக்கியாக வரும். ஆனால் நம்ம இப்போ டால்டா இல்லாமல் நெய்யை ஊற்றி நெய் போட்டு நம்ம செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப நல்லா வருங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு மைதா, இன்னொரு கப்பு மைதா எடுத்துக்க போகிறோம். 2 கப்பு மைதாங்க. ரெண்டு கப் மைதா. இதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட். எப்பவுமே ஸ்வீட்டில் வந்து நம்ம சால்ட் போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சால்ட் இதில் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கலந்துட்டு, இப்போ இது வந்து பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லைங்க, அது வந்து இந்த பாருங்க, நான் வந்து இந்த குட்டி டீஸ்பூன் தான் இது. இந்த டீஸ்பூனில் நல்ல ஃபுல் ஹீப் போடுறேங்க. இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன். அப்போ தான் வந்து பாதுஷா வந்து நல்லா ஃப்ளேக்கியாக வரும். நல்லா உள்ள ஜூஸ் நல்லா இறங்கி நல்லா வருங்க. அந்த நம்ம ஜீரா வந்து நல்லா உள்ள நல்லா இழுத்துக்கும். இது வந்து 1/4 கப்பு. இது ஸ்பூன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்பூன் இருக்குங்க. ஆனால் இவ்வளோ நெய்யும் நமக்கு பிடிக்காது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் கப்பு எடுத்திருக்கேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாதி கப்பு ஊற்றலாம். இப்போ இந்த நெய் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. பாதுஷா ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம கடையில் வாங்கின மாதிரியே டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா, கடையில் வந்து அவங்க டால்டா போட்டு செய்வாங்க. டால்டா நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை வீட்டில் செய்யும்போது. நம்ம நெய் போட்டு செஞ்சோம்னா உடம்புக்கும் நல்லது. நீங்கள் மைதா மாவு வேண்டாம்னா கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இந்த நெய் வந்து இந்த மாவில் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கலந்துக்கணும். இந்த பாருங்க, இப்படி பிடிச்சா ஹோல்ட் ஆகணும் நல்லா. இதுதான் பதம். இப்போ இந்த பாருங்க, நெய் பார்த்தீங்களா, பாதி ஊற்றிருக்கேன். 1/4 கப்பில் பாதி ஊற்றிருக்கேங்க. இன்னும் பாதி நெய் அப்படியே இருக்கு. போதும், இந்த நெய் போதும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். தண்ணி ஊற்றி ரொம்ப கெட்டியெல்லாம் பிசையக்கூடாதுங்க. கொஞ்சம் செமி சாஃப்டாக லூஸாக பிசையணும். இது எப்படி ரொம்ப கெட்டியாக பிசையாமல் நம்ம குலாப் ஜாமுனுக்கு எப்படி மாவு பிசைவோம் அந்த மாதிரி பிசையணுங்க. இந்த மாதிரி பிசையணும். பாருங்க, பிசைஞ்சிட்டோம் பாருங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க மாவு. ரொம்ப முழுக்குன்னெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும் மாவு. லேயர் லேயராக வரணும். நம்ம இப்படி எடுத்தோம்னா எப்படி லேயர் லேயராக வருது பாருங்க, அந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதாங்க.
இந்த மாவு வந்து இப்படியே நமக்கு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். இது இப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாதுஷா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த கப்பால 2 கப்பு மைதா மாவு எடுத்தோம் இல்லைங்க, அதே கப்பால 2 கப்பு சர்க்கரை. ஒரு கப்பு. ரெண்டு கப்பு சர்க்கரை. அப்புறம் 1 கப்பு தண்ணி. அவ்வளோதாங்க. இப்போ இதை ஸ்டவ் மேலே வச்சு நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேங்க. அதாவது குலோப் ஜாமுன் பாகை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி எல்லாம் வேண்டாங்க. கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு இருந்தால் போதும். இது வந்து ஏலக்காய். ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. பாருங்க, 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து சும்மா அப்படி இது பண்ணி போட்டுடலாம். பவுடரெல்லாம் பண்ண வேண்டாம். அந்த ஸ்மெல்லே போதும் அதுக்கு. இதை போட்டுறேன். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்சு கொஞ்சம் பிசு பிசுன்னு வரும் பாருங்க. அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொதிக்குதுங்க. அதாவது குலோப் ஜாமுனுக்கு வந்து நம்ம வந்து இப்படி கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து அப்படி இல்லை, கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை, பிசு பிசுன்னு கையில் ஒட்டும் போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து லெமன் எல்லோ ஃபுட் கலருங்க. இது பாருங்க, இது வந்து ஆப்ஷனல் தான். இது பாதுஷா வந்து கலராக காட்டும். நம்ம கடைங்கள்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி பாதுஷா வந்து நல்ல கலராக இருக்கும். அதுக்காக ஒரு 4 ட்ராப் விடுறேன். இது ஆப்ஷனல் தாங்க. இது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் குங்குமப்பூ உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை கூட போட்டுக்கலாம். ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி எல்லாம் தேவையில்லைங்க. அதுன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சிக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து அது பூத்துரும். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளையாக பூத்துரும். பாதுஷாவில் முக்கி எடுக்கும்போது அது நமக்கு நல்லா இருக்காது. பாதுஷா வந்து அந்த ஜீரா வந்து அது பாதுஷாவில் நல்லா இறங்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பிசுபிசுப்பு தன்மையோடவே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. பாருங்க, பிசு பிசுன்னு ஓட்டுது. ஸ்ட்ரிங்கே வரல. ஸ்ட்ரிங்கே நமக்கு வேண்டாம். இந்த பிசு பிசுன்னு ஒட்டும் போதே இந்த பாருங்க, இப்போவே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது தட்டு மூடி வச்சிடலாங்க. அப்படியே இருக்கட்டும். நம்ம பாதுஷா செய்ய ஆரம்பிப்போம். ஒரு அரை எலுமிச்சம்பழங்க புழிஞ்சு விட்றேன். இது வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. போதும். அவ்வளோதாங்க. இந்த அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது பாதுஷா செய்ய ஆரம்பிப்போம். பாருங்க, மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பாருங்க, எவ்வளோ லேயராக வருது பாருங்க. இந்த மாதிரி இதை வந்து பிசையக்கூடாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி லேயராக இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று அடுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதுஷா செய்யும்போது உள்ள லேயராக வருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ரொம்ப நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் பிசைகிற மாதிரியெல்லாம் பிசையக்கூடாது. இந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸாக இருந்தால் தான் வந்து நமக்கு பாதுஷா வந்து நல்லா ஃப்ளேக்கியாக நல்ல லேயராக வரும். இப்போது நம்ம பாதுஷா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்ன
இதை பாருங்க, எலுமிச்சை சைஸு உருண்டை எடுத்திருக்கேன். இதை கையில் வச்சு அப்படி லைட்டாக உருட்டிக்கலாம். லைட்டாக உருட்டிக்கிட்டு இதை பாருங்க, அந்த ஹோல் மட்டும் நல்லா கரெக்டாக உள்ள நல்லா, ஏன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது டிமோல்ட் ஆகிடுங்க, மறுபடியும் அந்த ஹோலே இல்லாமல் போயிடும். அதனால நல்ல உள்ள ஃபுல்லாக போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து எண்ணெயில் பொரியும் போது நல்லா வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து நமக்கு நல்லா வரும். அவ்வளோதாங்க. பாருங்க, இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். ஒன்று எடுத்துக்கிட்டு இதுக்கு எண்ணெயோ நெய்யோ எல்லாம் தடவே தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய நெய் ஊற்றி வச்சுருக்கோம். அதனால் கையில் ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி எண்ணெய் ஒன்று, இல்லை கையால் முடியலன்னா ஒரு பென்சிலோ ஏதோ ஒன்று உங்களால் இந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸாக இருந்தால் தான் நமக்கு வந்து பாதுஷா வந்து நல்லா வந்து முழு நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அது உள்ள ஜீராவே இறங்காதுங்க. இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஃப்ளேக்கியாக நல்லா வரும் பாதுஷா. நம்ம வீட்டில் செய்கிறதால அவங்க கடைங்களில் வந்து அவங்க செய்கிறாங்கன்னா அது வந்து நிறைய டால்டா ஊற்றுவாங்க. அவங்களுக்கு நல்லா முழுன்னு செஞ்சால் கூட உங்களுக்கு நல்லா உள்ள ஜூஸியாக நல்லா இருக்கும். நம்ம டால்டா யூஸ் பண்ணாததுனால நம்ம வந்து இந்த மாதிரி தான் செய்யணும். இதே மாதிரி எல்லா பாதுஷாவும் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டேங்க பாதுஷாலாம். இது பாருங்க, இந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸாக தாங்க இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஜீரா நல்லா உரியும், நல்லா உங்களுக்கு உள்ள வந்து சாஃப்டாக இருக்கும். ரொம்ப மழுக்குன்னு பிசைஞ்சு நம்ம கெட்டியாக செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஷேப்பு அழகாக ரவுண்டாக வரணும்னு சொல்லிட்டு, அப்போ உங்களுக்கு ஜீரா வந்து உள்ளே இறங்கவே இறங்காது. இந்த மாதிரி இருந்தால் நல்லா உள்ள ஜீரா இறங்கி நல்லா சாஃப்டாக வரும். இப்போது இதை வந்து நம்ம பொரிச்சிக்கலாம். நான் எடுத்த 2 கப்புக்கு 15 பாதுஷா வந்திருக்குங்க. நீங்கள் இன்னும் சின்னதாக செஞ்சு இது எண்ணெயில் போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் டபுள் ஆகுங்க சைஸு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக செஞ்சீங்கன்னா ஒரு 20, 25 பாதுஷா கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போது இதை வந்து நம்ம பொரிச்சிக்கலாம். இப்போது ஒரு ஃப்ளாட்டான பேன் வச்சு நான் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் வந்து சூடே ஆகக்கூடாது, அதாவது ரொம்ப சூடாகக்கூடாது. லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து இதை போட ஆரம்பிச்சிடணும். நான் வந்து ஒரு ஈடுக்கு எத்தனை போட்டிருக்கேன், 7 போட்டிருக்கேங்க. 7 போட்டு இப்போது இது லைட்டாக சூடாக இருக்கும்போதே இதை போட்டுணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அது நல்லா உள்ள வெந்து, நான் நல்லா சிம்மில் தாங்க வச்சுருக்கேன், அதுலவே அது வெந்து வரணும். இது கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து உள்ள மாவும் நல்லா வெந்து உங்களுக்கு வரும். இது இப்படியே வேகட்டுங்க. இப்போது ஒரு பக்கம் இதுவாக இருக்குங்க, நம்ம திருப்பி போடலாம். இது பாருங்க, கோல்டன் ப்ரௌன் வருது. இந்த மாதிரி திருப்பி போடுங்க. நான் சிம்மில் தாங்க வச்சுருக்கேன், நான் ஃப்ளேமை ஏற்றவே இல்லை. சிம்மிலவே இது வேகணும். அப்போ தான் வந்து உள்ள மாவு வெந்து உங்களுக்கு பாதுஷா வந்து கரெக்டாக அந்த கலருக்கு வரும். நல்லா சிம்மில் வச்சுட்டேன், சிம்மிலவே வேகணும். இது அந்த பக்கமும் வெந்து வரட்டோங்க, பார்க்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்ல கலர் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு ஜீராவும் நான் கொஞ்சம் சூடு பண்ணியிருக்கேங்க, கொஞ்சம் சூடு பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் சூடு அது ஆறிடுச்சு,
கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதால சீக்கிரம் ஆறிடுச்சுது. அதனால லைட்டா சூடு பண்ணி, ஏன்னா ஜீராவும் ஹாட்டா இருந்தா தான் இது நம்ம போட்ட உடனே அந்த ஜீரா வந்து நல்லா உறிஞ்சுக்கும். இப்ப எடுத்துடலாங்க. நல்லா எவ்வளோ அழகா வந்துருச்சு பாருங்க. கோல்டன் ப்ரவுன் கலர். அவ்வளோதாங்க. உள்ளேயும் நல்லா புரிஞ்சிருக்கும். பாருங்க. இத நம்ம இப்போ இந்த பக்கம் ஜீரா வச்சிருக்கேன். அதில போட்டுறேன். இதில போட்டுட்டேங்க. இப்போ வந்து இந்த எண்ணெய வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். இந்த எண்ணெயில நம்ம 2வது ஈடு போடவே கூடாது. போட்டோம்னா அது மேல செவந்துரும், உள்ள வேகாது. அதனால எண்ணெய் வந்து கம்ப்ளீட்டா கூல் ஆகிடணும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஆன் பண்ணி சிம்ல வச்சு அப்பதான் 2வது ஈடு நம்ம போட முடியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது ஜீரால போட்டேன். இது ஒரு ஒரு 5 நிமிஷம் ஜீராலவே ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். சூடா போட்டதால நல்லா ஜீரா உறிஞ்சிரும் பாதுஷா. இது இப்படியே ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் எடுக்கலாம். அவ்வளோதாங்க. ஜூசி ஜூசி பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பிஸ்தா பருப்புங்க. இது ஆப்ஷனல் தான். இது இருந்தா போட்டுக்கோங்க, இல்லைன்னா கூட பரவாயில்ல. நான் சும்மா வீடியோக்காக போடுறேங்க. இது இல்லைன்னா கூட பரவாயில்ல. இது வந்து ஆர்டருங்க எனக்கு. அதனால 1/2 kg பாதுஷா வந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. அதனால நான் வந்து இது வந்து சாப்பிட்டு பார்க்க முடியாது. இருந்தாலும் இது 1/2 kgயை விட ஜாஸ்தி தான் இருக்கும். இருந்தாலும் ஒண்ணே ஒண்ணு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க. இங்க பாருங்க. அந்த இது சாஸ்னி, அந்த ஜீரா அப்படியே உழுகுதுங்க உள்ள இருந்து. இத பாருங்க. நல்லா உள்ள இறங்கி இருக்கு ஜீரா. ம். ஜீரா நல்லா உள்ள இறங்கி சூப்பரா இருக்குங்க. மெத்து மெத்துன்னு நல்லா இருக்கு. மேல கிறிஸ்பியா இருக்கு. கடை டேஸ்ட்டை விட சூப்பரா இருக்குங்க. செம்மையா இருக்கு பாதுஷா. இங்க பாருங்க. ஒரு பாதுஷாவை சாப்பிட்டேங்க. நானே ஒரு ஸ்வீட் பைத்தியம். ஸ்வீட்டுன்னு பேப்பர்ல எழுதினா கூட சாப்பிட்டுருவேன். அவ்வளோ ஸ்வீட்டு எனக்கு. ஸ்வீட் பைத்தியம் நானு. செம்மையா இருக்குங்க பாதுஷா. சான்ஸே இல்லை. அவ்வளோ நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதே மாதிரியே நான் சொன்னது இந்த இந்த நான் சொன்ன ப்ரொசீஜர் பிரகாரமே நீங்க செஞ்சு பாருங்க. சூப்பரா வருங்க உங்களுக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. நம்ம எசன்ஸ் எல்லாம் எதுவுமே போட வேண்டாம். அந்த ஏலக்காய் போட்டோம் பாருங்க. அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லா தெரியுது அந்த ஜீரால. ஜீரா வந்து உள்ள நல்லா இறங்கி இருக்குங்க. இப்படி நம்ம இப்படி புட்டு இப்படி இது பண்ணும்போது ஜீரா வந்து உள்ள இருந்து நமக்கு அப்படியே கொட்டுது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க பாதுஷா.
ஜூஸியா இருக்கு. மேல வந்து கிரிஸ்பியா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு, எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க செஞ்சு பாருங்க. யாருமே செய்யவே மாட்டேன்றாங்க. நான் நான் எத்தனையோ இதுவரைக்கும் ஒரு 125 டிஷ்ஷஸ் செஞ்சுட்டேன் நானு. ஆனா இதுவரைக்கும் நான் இத செஞ்சேன், அத செஞ்சேன்னு யாருமே கமெண்ட் செக்ஷன்ல எதுவுமே தெரிவிக்க மாட்டேன்றாங்க. நீங்க செஞ்சு பாருங்க. நான் செஞ்சது இதே மாரி இதே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி இதே மாரியே செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லா வருங்க. நீங்க உங்களுக்கு மைதா வேண்டான்னா, நீங்க கோதுமை மாவுல கூட கோதுமை மாவு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நெய் அதிகமா விட்டுக்கணும் நீங்க. அப்போ நல்லா வருங்க ஃப்ளேக்கியா. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.